அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பார்த்தீங்கன்னா, பிக் கேம் மெத்தட். இந்த டாபிக்ல இந்த ப்ராப்ளம் நமக்கு சென்ட் பண்ணியிருந்தவங்க நம்மளுடைய வியூவர் அண்ட் சப்ஸ்கிரைபர் அருள்மொழி ராஜா அப்படின்றவங்க சென்ட் பண்ணியிருந்தாங்க. இது அவருக்காகவும், எல்லா வியூவர்ஸ்க்காகவும், எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவும் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, நமக்கு மேக்ஸிமைஸ் இசட் இஸ் ஈக்குவல் டுன்னு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. சப்ஜெக்ட் டு கன்ஸ்ட்ரெயின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல வந்து இதனுடைய இந்த கொடுத்துருக்கிற இந்த ஈக்குவேஷனுடைய ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் வந்து நம்ம எழுதிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது. அதனால் நம்ம வந்து S1 S2 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போது 3x1 2x2 அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம், மேக்ஸிமைஸ் z இஸ் ஈக்குவல் டு 3x1 2x2 ப்ளஸ் 0s1 0s2. இங்கே வந்து நம்ம வந்து மைனஸ் mr1 அப்படின்றது நம்ம எடுத்துக்கணும். ஸோ இப்போ இதை பார்த்தீங்கன்னா இந்த சப்ஜெக்ட் டு கன்ஸ்ட்ரெயின்ஸை இப்போ நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா 2x1 + x2 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 2 அப்படின்னு வரும்போது இது ஒரு ஸ்லாக் வேரியபிள். ஸோ இங்கே லெஸ் தேனாக இருந்ததுன்னா நம்ம இங்கே ப்ளஸ் s1 அப்படின்னு கொடுத்துட்டு ஈக்குவல் டு இந்த 2வை நம்ம கொடுத்துக்கணும். இப்போ அடுத்த சப்ஜெக்ட் டு கன்ஸ்ட்ரெயின்ட் ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா இங்கே கிரேட்டர் தென் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு சர்ப்ளஸ் வேரியபிள். இப்போ இது சர்ப்ளஸ் வேரியபிளாக இருந்தால் இங்கே நம்ம மைனஸ் s2ன்னு எடுத்து எழுதிக்கணும். ஸோ இது கூட நம்ம வந்து r1 அப்படின்றத வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் வந்து ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா அது ஸ்லாக் வேரியபிள். அப்போ நம்ம ப்ளஸ் வந்து இன்க்ளூட் பண்ணணும். இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா அது சர்ப்ளஸ் வேரியபிள். அப்போ நம்ம வந்து மைனஸ் அப்படின்றது இன்க்ளூட் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த R1 R2 அப்படின்னு நம்ம கொடுத்துருந்தோம் இல்லைங்களா, அந்த R1 R2 சில புக்கில் வந்து A1 A2 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது R1 R2 அப்படின்றது வந்து ஆர்டிஃபிஷியல் வேரியபிள்ஸ். இந்த ஆர்டிஃபிஷியல் வேரியபிள்ஸ்ன்றதால தான் இங்கே A1 A2ன்னு சில புக்கில் கொடுத்துருப்பாங்க. இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூனிட் மேட்ரிக்ஸ் வர வைக்கணும். இந்த சிம்ப்ளெக்ஸ் டேபிள் நம்ம க்ரியேட் பண்ணுவோம் இல்லைங்களா, அதில் யூனிட் மேட்ரிக்ஸ் வர வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து R1 R2 அப்படின்றத நம்ம கொடுக்குறோம். இப்போ நம்ம டேபிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். இது வந்து ஃபஸ்ட்டு டேபிள். நம்ம எடுத்த உடனே ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் கொடுத்தோம் இல்லைங்களா, அந்த வேரியபிளை இங்கே எடுத்து எழுதிக்கலாம். 3x1 + 2x2 + 0s1 + 0s2 மைனஸ் mr1 இதை எடுத்து எழுதிக்கலாம். இப்போது இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஈக்குவேஷனில் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் கொண்டு வந்து இங்கே எழுத போகிறோம். இப்போ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா x1க்கு 2, x2க்கு 1, s1 இங்கே இருக்குது ஃபஸ்ட் ஈக்குவேஷனில். இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஃபஸ்ட் ஈக்குவேஷன் நம்ம எழுதிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதுக்கு மேலே சிஜேன்னு எடுத்து எழுதி இங்கே இருக்கிற வேல்யூஸ் இருக்குது இல்லைங்களா, 3 2 0 0 இந்த இடத்துல வந்து மைனஸ் m அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு x1ஓட வேல்யூ என்ன இருந்தது, 2ன்னு இருந்தது. x2 வந்து 1 இருந்தது. ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் s1 இருக்குது. ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் s1 இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல 1 கொடுக்குறோம். செகண்ட் ஈக்குவேஷன் s2 அதில் இல்லை, அதனால் 0. அதே மாதிரி r1ம் இல்லை, அதனால் இது 0. இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா x1க்கு வந்து 3, நம்ம x2க்கு வந்து 4 கொடுக்க போகிறோம். இதில் s1 இல்லை, s2 தான் இருக்குது. அப்போ s1க்கு நம்ம 0 கொடுக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதில் 3 4 s1 செகண்ட் ஈக்குவேஷனில் கிடையாது, அதனால் 0. s2 இருக்குது, ஆனால் s2 வந்து -1 இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா r1 இதில் இருக்குது, r1 இருக்குது. அது வந்து ப்ளஸ் வேல்யூவாக இருக்கிறதால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து நம்ம 1ன்னு நம்ம வந்து கொடுத்துக்கலாம். இப்போ இந்த xb அப்படின்றது என்னென்னா ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் இருந்த வேல்யூஸ். ஸோ ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் இருந்த வேல்யூஸ் 2 and 12. ஸோ அதை தான் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இங்கே யூஸ் பண்ண போகிறோம். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம், 2 கொடுத்துட்டோம், இந்த இடத்துல 12 கொடுத்துட்டோம். இப்போது இங்கே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா YBயில் S1 இங்கே கொடுக்க போகிறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு R1 கொடுக்க போகிறோம். இப்போ இது பார்த்திங்கன்னா இது ஃபைனலாக இருக்கிறது, இந்த இடத்துல நம்ம லாஸ்ட்டில் இருக்கிறது S1, இங்கே இருக்கிறது R1. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே S1 R1 கொடுக்குறோம். S1ஓட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு S1ஓட வேல்யூ வந்து 0. அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த சிபியில் 0ன்னு எடுத்து எழுதிப்போம். R1ஓட வேல்யூ என்னன்னு பாருங்கள், R1ஓட வேல்யூ வந்து -1. அதனால் இந்த இடத்துல -1 அப்படின்னு நம்ம எடுத்து
எழுதிக்கணும். இப்போ அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து இது கூட மல்டிப்ளை பண்ணி ப்ளஸ் இதை வந்து இது கூட மல்டிப்ளை பண்ணணும். இது நம்ம செகண்ட் டேபிளில் நமக்கு கிளியராக புரியும். ஏன்னா இந்த இடத்துல ஜீரோன்றதால நம்ம மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு யூஸ் இல்லை. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்ட்ரெயிட்டாக நான் மைனஸ் எம்லேயே வந்து இதை வந்து நான் மல்டிப்ளை பண்ணிடுறேன். ஆக்சுவலாக எப்படி ப்ரொசீஜர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 into 2 ப்ளஸ் மைனஸ் எம் இன்ட்டு 3. அப்போ 0 into 2ன்னு வரும்போது 0 ஆகிடும். மைனஸ் எம் இன்ட்டு 3 அப்படின்றது வந்து நமக்கு மைனஸ் 3m ஆகும். நெக்ஸ்ட்டு ஸோ 0 into 1 0 மைனஸ் எம் இன்ட்டு 4 மைனஸ் 4m. 0 into 1 0 minus m into 0 0. 0 into 0 0 minus m into minus 1 minus plus ஆகிடும். இப்போ ப்ளஸ் 1 ஆகும். 0 into 0 minus m into 1 minus m into 1 minus m. ஸோ இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணணும்னா ZJ கண்டுபிடிச்சாச்சு. ZJ minus CJ. CJ எங்கே இருக்குது? CJ வேல்யூஸ் இங்கே இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இங்கே இருக்கிற இந்த ZJ ஒரு மைனஸ் கொடுத்து இந்த வேல்யூ கொடுக்கணும். அப்போது இந்த வேல்யூ என்ன வரும்? மைனஸ் 3m. இங்கே இருக்கிற மைனஸ் CJவோட வேல்யூ வந்து 3. ஆனால் இந்த இடத்துல நமக்கு 3. நெக்ஸ்ட்டு ZJ மைனஸ் 4m எடுத்து எழுதிக்கோங்க. இங்கே இருக்கிற மைனஸ் ZJோட வேல்யூ 2. அப்போது 2. அடுத்தது இது 0 மைனஸ் 0 இந்த இடத்துல 0 m மைனஸ் 0 இந்த இடத்துல m. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள், இது நம்ம இங்கே மைனஸ் m இங்கே எழுதிக்கலாம். மைனஸ் பண்ணணும். இங்கே ஒரு மைனஸ் m இருக்குது. அப்போது மைனஸ் எம்னு சொல்லும்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிட்டுனா மைனஸ் m ப்ளஸ் m இது வந்து 0 ஆகிடும். இப்போ இதில் என்ன பண்ணணும் நம்ம பார்த்திங்கன்னா எது ரொம்ப கம்மியான வேல்யூன்னு பார்க்கணும். ஸோ எது ரொம்ப கம்மியான வேல்யூன்னு பார்த்திங்கன்னா நமக்கு இதுதான் வந்து நமக்கு ரொம்ப கம்மியான வேல்யூ. அதுக்கு எதிரில் இருக்கிற இந்த வேல்யூ வந்து நம்ம ஒரு மார்க் பண்ணணும். இப்போ அடுத்தது என்ன பண்ணணும்னா இங்கே பார்த்தீங்கன்னா தீட்டா இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பி பை கீ காலம். கீ காலம்னா இப்போ அண்டர்லைன் பண்ணுது. இப்போ ஃபஸ்ட்டு தீட்டா எடுத்துக்கோங்க. எக்ஸ்பியோட வேல்யூ என்ன? 2. 2வை என்ன பண்ணணும்? இந்த கீ காலமில் வர வேல்யூவால் டிவைட் பண்ணணும். அப்போ இதுக்கு ஆன்சர் 2. அடுத்து என்ன பண்ணணும்னா தீட்டா இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பியோட வேல்யூ 12 டிவைடட் பை நம்ம என்ன பண்ணணும்? இந்த 4. அப்போது 12 டிவைடட் பை 4 வந்து நமக்கு 3 வரணும். இப்போ இதில் எது ரொம்ப கம்மியான வேல்யூன்னு பார்க்கணும். ஸோ இதுதான் வந்து நமக்கு கம்மியான வேல்யூ. அப்போ உடனே நம்ம என்ன பண்ணணும்? இதை வந்து நம்ம மார்க் பண்ணணும். இப்போ இதில் இந்த x2 இருக்குது இல்லைங்களா, இங்கேருந்து நம்ம மார்க் பண்ணோம் இல்லைங்களா, இந்த x2வை நம்ம என்ன எழுதிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா x2வை என்டரிங் வேரியபிள். x2 வந்து என்டரிங் வேரியபிள். இப்போ இங்கே இதை மார்க் பண்ணோம் இல்லையா, அப்போ மார்க் எதிரில் இந்த S1 இருக்குது இல்லையா, ஸோ S1 வந்து லீவிங் வேரியபிள். இப்போ ஒரு புது டேபிள் நம்ம க்ரியேட் பண்ணணும். அப்போ அடுத்த டேபிளில் நம்ம என்ன பண்ணணும்னா S1 எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக நம்ம வந்து x2வை கொடுக்கணும். இப்போ புது டேபிளை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும்னா நியூ ரோ ஒன்னை கண்டுபிடிக்கணும். இந்த நியூ ரோ ஒன்னை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ஓல்டாக இருந்த ரோ ஒன்று இருக்குது இல்லைங்களா, அதை வந்து நம்ம டிவைடட் பை 1. ஏன் அங்கே 1ஆல் டிவைட் பண்ணுறோன்னா நம்ம வந்து அந்த அண்டர்லைன் பண்ணும்போது 1 4 வந்தது இல்லையா ஃபஸ்ட்டு காலமில் அந்த 1. அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம ஓல்டு ரோ ஒன் வேல்யூ எடுத்துக்கலாம். ஓல்டு ரோ ஒன் வேல்யூனா 2 2 1 1 0 0. இதை 1ஆல் டிவைட் பண்ணால் அதே வேல்யூ தான் வரும். அப்போ நம்ம என்ன எழுதிக்கலாம்னா நியூ ரோ ஒன்னோட வேல்யூ, அதாவது எல்லாத்தையும் நம்ம 1ஆல் டிவைட் பண்ணாலும் அதே ஆன்சர் தான் வரும். 2 2 1 1 0 0. இந்த வேல்யூஸ் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்த டேபிளில் இந்த புது வேல்யூஸ் தான் நம்ம கொடுக்க போகிறோம். இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நியூ ரோ 2. இந்த நியூ ரோ 2 நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஓல்டு ரோ 2 இருக்குது இல்லைங்களா, அதிலிருந்து நியூ ரோ 1 இப்போ கண்டுபிடிச்சோம் இல்லையா, இதை நம்ம 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும்.
ஸோ இப்போ ஏன் 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும்னு தெரியுதுங்களா? நம்ம வந்து அந்த x1 என்டரிங் வேரியபிள் 1 4 கொடுத்தோம் இல்லைங்களா? அந்த வேல்யூ தான் இது. ஸோ இப்போ முதல்ல நம்ம என்ன பண்ணலாம், இந்த பார்ட்டை முடிச்சிடலாம். முதல்ல நியூ ரோ 1 நம்ம என்ன பண்ணலாம், எடுத்து எழுதிக்கலாம். 2 2 இதுதான் நியூ ரோ 1 1 1 0 0. அதை 4ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். நியூ ரோ 1 4ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ 4ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு 884400ன்னு வரும். இப்போ இந்த வேல்யூ அப்படி இருக்கட்டும். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஓல்டு ரோ 2ஓட வேல்யூ, இப்போ நம்ம டேபிள் போட்டு வந்தோம் இல்லையா, அந்த வேல்யூவை எடுத்து எழுத போகிறோம். அது வந்து பார்த்திங்கன்னா 12 3 4 0 -1 1. இப்போ நெக்ஸ்ட்டு இதில் என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ இந்த கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா, இந்த நியூ ரோ 1 இன்ட்டு 4 கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா, அந்த வேல்யூ எடுத்து இங்கே எழுத போகிறோம். 884400. ஸோ இங்கே மைனஸ் அப்படின்னு இருக்கிறதால மைனஸ் 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 மைனஸ். அப்போ இதனோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா இது 4, இது மைனஸ் பக்கம் பெரிய நம்பர் இருக்கிறதால -5, இது 0, இது -4, இது -1 1. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம புது டேபிளில் கொடுக்கக்கூடிய நியூ ரோ 2 வேல்யூ. இப்போ டேபிள் 2 க்ரியேட் பண்ணியாச்சு. அதுலேயும் இந்த சிஜே வேல்யூ எடுத்து எழுதிட்டோம். இப்போ நியூ ரோ 1 ரோ 2 வேல்யூ எடுத்து நம்ம எழுதிக்கலாம். ஸோ வந்து 2 4 2 1 1 0 0 -5 0 -4 -1 1. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, S2 வெளியில் போயிடும், X2 உள்ளே வரும். இப்போது X2ஓட வேல்யூ வந்து 2, அதை வந்து இந்த இடத்துல எழுதணும். இது வந்து R1 அப்படியே இருக்கட்டும், இங்கே -1. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ZJ கால்குலேட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ZJ வந்து கால்குலேட் பண்ணலாம். ஸோ இந்த ZJவை கால்குலேட் பண்ணுறோம். இப்போ பார்த்துங்க, 2 × 2, ஸோ 2 × 2 ப்ளஸ் -m × -5. அப்போ மைனஸும் மைனஸும் ப்ளஸ் ஆயிடுச்சுன்னா 5m வரும். அப்போ வந்து 4 + 5m. இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், 4 + 5m கொடுத்துக்கலாம். 2 × 1 2, இது வந்து 0 ஆகிடும். -m × 0 ஆகிடுமா? அப்போது 2 × 1, இந்த இடத்துல 2 மட்டும்தான் வரும். இப்போ 2 × 1, ஸோ 2 × 1 மைனஸும் மைனஸும் ப்ளஸ் ஆகிடும் 4m. அப்போ வந்து என்ன ஆகும்னா +4m ஆகுமா? அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலான்னா 2 + 4m அப்படின்னு நம்ம கொடுத்துக்கலாம். அடுத்தது 2 × 0 0, -mமும் -1ம் மல்டிப்ளை பண்ணால் +m. அடுத்தது 2 × 0 0, -m × 1 -m. இப்போ ZJ கால்குலேட் பண்ணியாச்சு. இப்போ ZJ - CJ. இப்போ இந்த ZJ - CJக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதை கூட மைனஸ் இதை கொடுக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கொடுக்கலாம். இது ஆல்ரெடி 4m + 5mன்னு இருக்கா, மைனஸ் இங்கே மேலே இருக்கிற 3 எடுத்துக்கலாம். அப்போ 4 - 3 வந்து என்ன ஆகிடும்னா 5m + 1 ஆகிடும். 4ல் 3ல் போயிடுச்சுன்னா இந்த வேல்யூ வரும். அப்போ 5m + 1. அடுத்தது 2 - 2. இப்போ 2 - 2 இந்த இடத்துல 0 ஆகிடும். அடுத்தது 2 + 4m -0. அப்போ என்ன ஆகும், 2 + 4m தான் நமக்கு இருக்கும். அடுத்தது m - 0, m தான், m - 0 m தான். இப்போ இது பாருங்கள், -m மைனஸ் இங்கே இருக்கிற -m, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு. அப்போ -m + m 0 ஆகிடும். அப்போது 0. ஸோ எப்போ நம்ம வந்து இந்த டேபிளை நம்ம ஸ்டாப் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ZJ - CJ எல்லாமே பாசிட்டிவாக வந்தால் இந்த டேபிளை நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம சொல்யூஷன் அப்படின்னு நம்ம எழுதிடுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து நமக்கு பாசிட்டிவாக வருது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த செகண்ட் டேபிளோட நம்ம இந்த ஆன்சரை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணுறோம். ஸோ நீங்கள் ஃபைனலாக ஆன்சர் எடுத்து எழுதணும். சின்ஸ் ஆல் ZJ - CJ are greater than or equal to 0,
அண்ட் R1 appears in the basis at non-zero level அப்படின்னு நம்ம எடுத்து எழுதிக்கணும். ஸோ இதுக்கு வந்து பட் த எல்பிபி எக்ஸிஸ்ட் அ சீடோ ஆப்டிமல் சொல்யூஷன் அப்படின்னும் நீங்கள் வந்து இதுக்கு ஃபைனலாக ஆன்சர் எழுதணும். ஸோ சீடோ ஆப்டிமல் அப்படின்னா என்னென்னா அந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் மேக்ஸிமைஸும் கிடையாது, மினிமைஸும் கிடையாது, பட் இட் நாட் சாட்டிஸ்ஃபை அப்படின்ற மாதிரி நம்ம ஃபைனலாக இந்த ஆன்சர் எடுத்து எழுதணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.